நேயர்களுக்கு வணக்கம். நான் கோவை விஸ்வநாதன். ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், அனலிஸ்ட். என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் 24 ஆண்டு காலம் பங்குச் சந்தைகளுடைய ஒரு அனுபவம் மற்றும் கற்றலின் அடிப்படையிலும் பங்குச்சந்தை குறித்த வர்த்தகம், முதலீடு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது போன்ற ஒவ்வொரு தலைப்புகளில் ஒவ்வொரு நாளைக்கு என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். தாங்கள் என்னுடைய பதிவுகளை கவனமாக பார்த்து தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்வதுடன் தாங்களும் இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய முதல் பதிவு. பங்குச் சந்தை என்பது சற்று தற்போதைய காலகட்டத்தில் முதலீடாகட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உலக அளவியாவிய அதனுடைய தாக்கம் மற்றும் நமது டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ் இது மாதிரி அடிப்படையில் அப்டுடேட் செய்திகள் தான் இப்போ சந்தையை இயக்கிட்டு இருக்கு. டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் இதெல்லாம் பார்த்து செஞ்ச ஒரு காலம். என்னுடைய கடந்த காலத்திலலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் பேசிஸ் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா ஃபண்டமெண்டல் பார்ப்போம். இப்போ அதெல்லாம் எது பார்த்தாலும் ஒன்றும் சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ செய்திகள் தான் நம்ம சந்தையை இயக்கி கொண்டு இருக்கிறது. ஈரான் யுஎஸ் போர், ரஷ்யா உக்ரைன் போர், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டேரிஃப் இம்போஸ் டு இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ், இது மாதிரி பார்க்குற போது நம்மளுடைய மைக்ரோ டேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ மாறுற போது என்ன கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி ருப்பி அதனுடைய அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் இருக்கு. இது டாலருக்கு நிகரான மதிப்பில் சற்று தாக்கத்தை ஏற்படுத்துவதால் சந்தையின் போக்கு உயரத்துக்கு வாய்ப்புகள் தற்காலத்தில் சிறிது மந்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு தோராயமாக சொன்னாக்க, ஒரு 3000 பாயிண்ட் உச்சத்திலிருந்து இறங்கி அதுலேருந்து ஒரு 1000 பாயிண்ட் ரெக்கவரி ஆக வேண்டியது. 1000 பாயிண்ட் ரெக்கவரி ஆன உடனே மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் இறங்க வேண்டியது. இப்படி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் நிலையற்ற தன்மையுடன் சந்தை இயங்கிக் கொண்டு இருப்பதால் முதலீட்டாளர்கள் தற்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இவங்க என்னதான் பண்ணலாம்? இப்போ முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்றா நல்லக தெரிந்த பங்குகளை தேர்ந்தெடுக்கவும், அடிப்படை ரீதியான நல்ல பங்குகளை, நிறுவன பங்குகள், அதனுடைய வர்த்தகம், லாபம், டிவிடெண்ட், பிஇ இந்த மாதிரியான சில காரணிகள்லாம், அடிப்படை காரணிகள்லாம் இருக்கு. இந்த அடிப்படை காரணிகள்லாம் நீங்க பார்த்து பண்ணினா தான் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பொதுவாகவே சந்தையினுடைய போக்கு முதலீட்டுக்கு உரிய காலமாக இது இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தங்களுடைய உபரியாக இருக்கும் பணம், உபரி மீன்ஸ் தங்களுக்கு இப்போ அந்த பணம் தேவையில்லை என்ற பட்சத்தில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இடத்துல பண்ணலாம். ரியல் எஸ்டேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், இந்த மாதிரி கோல்டு, இந்த மாதிரி பாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பங்குச்சந்தை கடந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஆதாயம் கொடுத்ததுனால பங்குச்சந்தை முதலீடு என்பதை முன்னுரிமை கொடுப்பது ஒரு யதார்த்தமான இப்ப நடைமுறையாக இருக்கு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அது தகுந்த எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதா என்பது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சில பங்குகள் ஏறுறது, இந்த நிப்டி 50 இண்டெக்ஸ் ஏறும். ஆனா அதில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளும் ஏறுதா? சற்று கேள்விக்குறி. ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு வாசம் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குகளுக்கும் ஒரு தனி குணம் உண்டு. அப்போ அந்த தனி குணம்னா என்ன? அது செய்தியின் அடிப்படையில் இருக்கணும். அப்போ செய்தியின் அடிப்படையில்னா அது போனஸ் கொடுக்கறது, ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றது, பைபேக்கு, டிவிடெண்ட்டு, இது மாதிரி மெர்ஜர், டிமெர்ஜர், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சந்தையை பொறுத்தவரையிலும் ரிஸ்க் ரிவார்டு தெரிஞ்சாதான் இந்த சந்தைக்குள்ள வருவது என்பது பாதுகாப்பானது. ரிஸ்க் தெரியாம இந்த சந்தைக்குள் நுழைவது என்பது உங்களுடைய கேபிட்டல் எரோஷனுக்கு வழிவகுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சந்தையில் முதலீடு மட்டும் இல்லாமல் சந்தையில் முதலீடு இருக்கு, இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கு, ஸ்விங் ட்ரேடிங் இருக்கு, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்கு. இது மாதிரி பல்வேறு தலைப்புகள்ல வர்த்தகங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு. முதலீடு செய்ய விரும்புபவர்கள் முதலீடு செய்வது என்பது அவர்களுடைய தனிப்பட்ட இஷ்டம். என்னுடைய பார்வையில இப்போதைய சூழ்நிலையில முதலீடு என்பது பெரிய பலன் கொடுக்குமா என்பது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. 2008க்கு முன்பு முதலீடு செய்தவர் அப்பொழுது இருந்த சந்தை ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருந்தது. நாம் என்ன ப்ரெடிக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்வரும் காலத்துல நடந்தது.
ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வர ஐபிஓ கூட இந்த லிஸ்டிங் கெயின் அன்னைக்கு அதுக்கப்புறம் சில நாட்கள் உயர்ந்துட்டு திரும்பி லிஸ்டிங் ப்ரைஸோட கீழே வந்த பங்குகள் நிறையா பார்த்துருக்கோம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதெல்லாம் விரிவாக சொல்றதுக்கு நம்ம இன்னொரு அடுத்த முறையில் ஒரு ஐபிஓ விஷயத்தை மட்டும் கலந்தாய்வு செய்யும்போது ஐபிஓ எப்படி பண்ணணும், எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், என்ன மாதிரி ஐபிஓ அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன சாராம்சங்கள், கிரே மார்க்கெட் என்னங்கிறதெல்லாம் நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் தனி ஒரு பதிவாக போடுவோம். இப்போ ஒரு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்ணணும்னா ஸ்விங் ட்ரேடிங் விரும்புவாங்க. இந்த சந்தையை முழுவதுமாக கவனிக்க முடியாத பட்சத்தில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் டெக்னிக்கல்லாம் பார்த்து ஒரு ஸ்டாக்கை நல்லா தேர்ந்தெடுத்து நல்ல லோவில் வாங்கி நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட லாபம் ஒரு 6%, 7% வந்த உடனே அதை வித்துட்டு நம்ம லாபத்தை பதிவு செய்யும்போது ஆரோக்கியம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ன டைம் ஃப்ரேம் வைக்கணும், ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நான் சுருக்கமாக இந்த பதிவில் சொல்கிறேன். மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிற போது ஒரு இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் அது எப்படி அப்ளை ஆகுங்கிறது அடுத்தடுத்த பதிவுகளை நான் தெளிவாக கொடுக்குறேன். இப்போதைக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாக்கா நல்ல மொமெண்டம் ஸ்டாக்ஸாக இருக்கணும். அந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னா என்ன, அந்த ஸ்டாக்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பேசிஸில் இருக்கணும். அந்த ஸ்டாக்கு அடிக்கடி ஏற்ற இறக்கத்தை கொடுக்கணும். அந்த ஸ்டாக்கு குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலிருந்து ஒரு 2500 ரூபா 3000 ரூபாக்குள்ள இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அடிப்படை ரீதியான சாராம்சங்கள் பொருந்தி வந்தால் நிப்டி 50 அல்லது நிப்டி மிட் கேப் 100 ஸ்டாக்ஸை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பென்னி ஸ்டாக்ஸ், இந்த 5 ரூபா 2 ரூபா ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் போய் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 400 ரூபா ஸ்டாக் ஒன்று வாங்குறீங்க. இந்த 400 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக்குக்கு ஒரு 6% அப்படின்னா 24 ரூபாய் ஏறணும். இன்னைக்கு நல்ல ஒரு பாட்டம் ஃபிஷ் பிடிச்சிடுறீங்க. அப்போ பாட்டம் ஃபிஷ் பிடிக்கிறதுனா ஒரு 405 ரூபா 408 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக்கு 424 வரை வரலையும் பொறுமையாக இருக்கணும். அப்போ ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுக்கணும், அந்த ஸ்டாப் லாஸை அந்த வீக்லி லோன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க, பாதுகாப்பு. அப்போ ஸ்டாப் லாஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே போடாதீங்க. நீங்கள் வாங்கியிருக்கிற பங்குகளில் 50%க்கு மட்டும் அந்த ஸ்டாப் லாஸை போட்டுட்டு மீதி 50%க்கு உங்கள் நிர்ணயிக்கப்பட்ட டார்கெட்டை போடுங்க. இது மாதிரி இருக்கிறது உங்களுடைய புரோக்கிங் கம்பெனியில் கேட்டு ஜிடிடி ஆர்டர் எப்படி போடணும்னு தெரிஞ்சு உங்களுக்கு டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு மூணையுமே நீங்கள் பதிவு செய்தால் அந்த விலை வரும்போது அது விற்கும். ஒன்று விற்ற உடனே மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் போட்டால் உங்களுக்கு அந்த லாபத்தை அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ள சில ட்ரேடிங் மெத்தடாலஜிலாம் இருக்குது. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தனி வீடியோவில் எப்படி பண்ணணுங்கிறத விரிவாகவும் விவரமாகவும் தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது நான் அதை பயன்படுத்திக்கோங்க. ரைட். அப்போ அதுக்கு டைம் ஃப்ரேம் என்ன பார்க்கணும், டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னாக்கா 3 hours டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். அப்போ டார்கெட் உங்களுக்கு 6 to 7% டைம் ஃப்ரேம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உங்களுக்கு 3 hours டைம் ஃப்ரேம் நல்ல பாட்டம் ஃபிஷ் கிடைக்கும். சரி, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கணுன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு தோராயமாக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அது 30க்கு கீழே வந்துருக்கும். அப்போ அது எப்போ மாதிரி வரும், காலையில் 10 மணிக்கு வருமா 11 மணிக்கு வருமானு நம்ம சொல்ல முடியாது. எந்த ஒரு ஸ்டாக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓப்பன் ஹை ஒன்னா இருக்கிற ஸ்டாக்கு, வித்தியாசம் இருக்கக்கூடாது. 400 இருந்தால் ஓப்பன் ஹை ஒன்றாக இருந்தால் அது 380 388க்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ ஒரு 10 ரூபாயோ 12 ரூபாயோ இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்எஸ்ஐ காலையில் 70 68 இருக்கும் அல்லது 80 இருக்கும். திரும்பி கீழே வருவது பார்த்தீங்கன்னா 30 32 28 இது மாதிரி ஒரு இந்த 30 சுத்தியே நிற்கும். அப்போ நீங்கள் அதை அந்த மாதிரி ஸ்டாக் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு நினைச்ச நேரத்தில் நினைச்சபடி போய் வாங்கினீங்கன்னாக்கா அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக குறைவான விலையில் வாங்குறாங்கிறதுக்காக இது ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக்ஸ். இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இது சிம்பிளா இதுக்கான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றது ஒரு ஆரோக்கியமானது ஒன்றுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இன்ட்ராடே F&O இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடிங். அதுலேயும் நீங்க திறமைசாலியாக இருந்தால் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாம் தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் அதுலேயும் வர்த்தகம் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ், ஜிடிடி ஆர்டர் என்பது ஒரு ஆரோக்கியமானது ஒன்று.
அதனால சந்தையின் நகர்வு எப்படி இருக்கு, சந்தையினுடைய செய்திகள் எப்படி இருக்கு, சந்தை தட் இஸ் மார்க்கெட் பிரத்தும்பாங்க அது எப்படி இருக்கு, இது மாதிரி எல்லாம் பார்த்து நீங்க நிப்டியில் இருக்கிற ஸ்டாக்கு நிப்டி 50 அல்லது நிப்டி மிட் கேப் 100 தான் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஓரளவுக்கு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன, அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி மொமெண்டம் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரி செக்டாரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அந்த செக்டாரில் எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணலாம், அது கடந்த காலத்தில் எப்படி இயக்கம் கொடுத்துருக்கு, இப்போ எதிர்பார்க்கறது வருமா, இது மாதிரியான உங்களுக்கு வினாக்களுக்கெல்லாம் அந்த பதிவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நான் கூடுமானவர்கள் எந்த பங்கையும் பரிந்துரை செய்வது இல்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினாலும் உங்களுடைய சொந்த முயற்சியிலையும் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற வகையில் உங்களுக்கு தெரிந்த ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு அல்லது செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் மூலமாக ஆலோசனை பெற்று முடிவு எடுப்பது நல்லது. உங்களுடைய கேபிட்டல் எரோஷன் இல்லாமல் பாதுகாக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் புதிய தகவல்களுடன் சந்திப்போம். தாங்கள் இந்த காணொலியை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணினேன்னா எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.